எதற்கு தீ வைப்பது? தீ எங்கடா வைக்கிறவ? ஏர்வானத்துல வைக்கிறேன். ஏர்வாடு எங்க இருக்கு? அடியில தொங்குது பாரு, குபில ஏறி. பல்லு விட்டோம் கொலை அடிப்பதற்கு. அதோ பார்த்தாயா? அம்மன் ஆலயம். அந்த அம்மன் ஆலயம் சென்று தங்க சிலையை தங்க சிலையை களவாடி விட்டோம். இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம். விட்டு போவதற்கே மனவரவில்லை. மான்கள் துள்ளி துள்ளி ஆடி இங்கப்பா மகிழ்கள் தோகவிரித்து ஆடுவதும் குயில்கள் திசையாக போவதும் பார்க்கப்படுது மனமே மாறிவிட்டது. மாறிவிட்டதா? இதெல்லாம் பார்க்கும்பொழுதே மனசு எப்படிமா இருக்கு? எப்படி செவனடி தோட்டத்திலே பண்ண நினைச்சேன். களவாட வேண்டும். புறப்படுங்க. பார்த்தாயோ? அம்மன் சிலையை களவாட வேண்டும் என்று பார்த்தால் அழகான பெண் சிலை ஆடி பாடிக்கொண்டு சென்றார்கள். அந்த அம்மன் சிலை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். அந்த பெண் சிலை பிடிக்க வேண்டும். முன்னாடி பின்னாடி இவர் மதம் முடிச்ச யானை இவரை மடக்கிறதுக்கு இந்த ஊர்ல பழம் ஒன்று வச்சுடா ஒத்தா மேல மனடே பேசுறிய வேற எப்படி பேசுவாங்க? வேற எப்படி கழு தெரியும்? சரியான கோவம் வரும் எனக்கு. தப்பு வேற என்ன சொல்றேன்? அப்படி சோல் மேல கூட போறா ரெண்டும் ஒண்ணு தானே. டேய் வாடா மேல. சரியா வந்துதானா? ஆமா. டேய் ஒத்து மேல ஏறி வா. இல்ல கோயில் அங்க பிரவேசமா வர. எவ்வளவு கஷ்டப்பட்டு கால் ஊனி யார் ஏறுறீங்க? அதனால அப்படியே பண்ணி வந்தா சரியா போகுது. ஏற வரைய சேச்சு வந்து மேல கொடுங்க. ஏய் என்ன பண்ணுங்க? ஏய் ஊசி போடுறது கரையில அப்படியே. ஊசி போடுறது கரையில என்ன பண்ண தெரியுமா? 2 அடி அடிச்சு பாரு. இப்பதான் கொஞ்சம் காட்டிடுது. 4 அடி அடிக்கிட்டா கொல்லி கட்டி நெருப்பு கட்டி இருந்தா எடுத்து சொல்லுவோம் அப்படியே. அருமையா இருக்கும். ஏய் ஆடி பாடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். 4 பெண்கள் ஆடி பாடி கொண்டு செல்கிறார்கள். 2 கருத்த முகமுடி அதை பிடித்து போறாங்க. அடங்கோத்தடி எதுக்கு இத்தனை முறை டான்ற? ஒரு ஆச்சரிய தானங்க. ஓ கேள்விக்குறி. ஆமாங்க ஆச்சரியக்குறி. 2 கருத்து முகம் போற சோமம் விடலாமா? விடக்கூடாது. விடக்கூடாது. ஒருவேளை கொஞ்சம் ஆபத்து வரும்.
எவ்வளவு வேகமாக ஆடி பாடிக்கொண்டு செல்றார்கள். இப்படி சென்றால் அவளை பிடிக்கவே முடியாது. குறுக்கு வயல சென்று நடக்கக்கூடிய பராபரம். எங்க வீட்டுல என்ன தேடுவாங்கடி. அப்ப எங்க வீட்டுல தேட மாட்டாங்களா என்ன? ஏண்டி நான் குடும்பத்து பெண்ணுடி. ஏண்டி எங்களுக்கு கேப்பரே கிடையாதா? உங்களை கேள்வி கேட்க ஆளே இல்ல. இல்ல நாங்க என்ன மாணவரியா இல்ல மந்தவெளியா இல்ல அவுத்து விட்ட மாடா இல்ல தண்ணி தெளிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்களா எங்களை? எல்லாத்தையும் நீயே தான் சொல்ற. அதான் ஏண்டி நாம் அனைவரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு குரல் ஓசை. அந்த கருத்த முகமுடைய காணவில்லையே. சரி இந்த நாட்டு இளவரசிக்கு ஆபத்தா? ஐயா, நாங்க நந்தபுரத்தில் ஆடைப்பாடி கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு கருத்தபடி ஓடி வந்து என் நாட்டு இளவரசியை கடத்தி சென்றான் ஐயா. இந்த நாட்டு இளவரசியா கடத்திட்டு போயிட்டானா? ஆமாங்க. இந்த நாட்டு இளவரசி யாரு தெரியுமா? யாரு? இவருடைய உடன்பிறந்த தங்கை. என்னது? உன்னுடைய தங்கையா? ஆமாங்க. ஆமா, நீங்க யாரு? உங்க இந்த பேர்? நாட்டுக்கு இளவரசன். இவருடைய பேர் தான் தென்னமன். பேசுவதற்கு நேரம் கிடையாது. வாங்க போய் தங்கச்சி காப்பாத்தலாம். இருங்க ஒரு புறம். அதுக்குள்ள என்னங்க அவசரம்? எங்க என்ன ஆபத்தோ, என் தங்கச்சி என்ன நிலைமையில இருக்காளோ? உன்னுடைய தங்கையை பிறகு காப்பாத்தலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா, உங்க பேர் என்ன? நாங்க இதே நாட்டை சேர்ந்தவள் தான். ஓஹோ. என்னுடைய பெயர் தென்றல், அவளுடைய பெயர் பொற்கொடி. ஜெனரல் பொற்படி. ஆமாங்க. நல்ல இயற்கையான பேர் தான். உங்களுக்கு கூட பெயர் ரொம்ப அழகாவே இருக்கு. எங்க பேசுறதுக்கு நேரம் இல்ல. வாங்க என் தங்கச்சி இது காப்பாத்தலாம். ஒரு பொருள் இல்ல வர. ஏன் தனிமையில கொஞ்சம் பேசணும், இருங்க. தனியா பேசினா அப்படி கோவிலுக்கு போய் பேச வேண்டியதானே? ஏங்க நீங்க தான் வரலையா? புலி தரக்கிறேன் தனியா இருங்க. அக்கா வாக்காடி என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு பொம்பளை பேசினா கொஞ்சம் பொறுக்கணும். ஆமலனா என்னவோ என் தங்கச்சி ஆடக்கூடாது. என் தங்கச்சி உன் தங்கச்சி ஒண்ணு இதுக்காக தூக்கி போடாது, இருங்க வரேன். அக்கா ஏங்க பொற்கொடி சொல்லுங்க. இங்க பாருடி அக்கா. அண்ணன் வேலைக்கு போய் இருக்காரு. உண்மைதானே? இருந்தாலும் வீட்டுல சாப்பாடு இல்ல. அண்ணன் வர வரைக்கும் குளக்கரை சென்று சீக்கிரமா தண்ணி எடுத்தாந்து வீட்டுல சாப்பாடு செய்வாரு. ஆமா, என்ன விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? நாங்க ரெண்டு பேரும் வெங்காயம் விட்டு போற வரையா? அக்கா நம்ம தோல் வச்சுருக்கோம். ஏய், ஓடி போய் தோல் உள்ள ஓடி. ஏங்க வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க ஓடி வாங்க. ஒரு பொருள் இல்லைங்க, அதுக்குள்ள என்னங்க அவசரம்? இன்னைக்கு ஆமா, அவங்க பெயர் என்ன சொன்னீங்க? தென்னமன். அடி எங்க அப்பா பெயருக்கு ஏத்த உருவம், உருவத்துக்கு ஏத்த பெயர் ரொம்பவே அழகா இருக்குங்க. எப்போது உங்க பெயரை கேட்கணும், அது மட்டுமா எப்போது உங்களை முதல்ல பார்த்தணும். அப்பொழுது எங்க மேல எனக்கு உங்க மேலங்க என் மேல ஒண்ணுமே இல்லையே. மேல கா 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 கா. ஒரு காக்கா கூட பறக்கல. நான் என்ன இப்ப காக்கா கூட கேட்டேன். உன் மீது எனக்கு காதல்ங்க. காதலா? ஆமா, பார்த்து ஒரு 10 நிமிஷம் இருக்குமா, அதுக்குள்ளவா காதல பொத்துக்கிட்டு வந்து பார்த்த உடனே வருவது பேர் தான் காதல். உன்னை விட்டு போக மனம் வரலங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க கிடையாது. இதுக்கு ஊர் உலகத்துல வேற யாரும் இருப்பாங்க. நம்ம முதல்ல ஏங்க,
என்ன காதலிக்க முடியாதா? முடியாது. என்ன காதலிக்கல பரவாயில்ல, என்ன கட்டி பிடிச்சு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுங்க. காதலிக்கவே முடியாதுன்னு சொல்றா, அப்புறம் எப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க? இருக்கு அழைச்சு வருவோமா? ஒண்ணுமே கிடையாது. காதல் வைபோகமே